டே ஃபுல் டே விலாக். என்னோடய த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, என்னால் பேசக்கூட முடியலன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். எப்போது எனக்கு வந்து கோல்டு அதிகமானாலும் இந்த தூதுவளை வாங்கி அதை புதினா கொத்தமல்லி கூட வச்சு நம்ம துவையல் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி செஞ்சுருவோம். இதில் நிறைய முள் இருக்கும். ஸோ முள் எல்லாமே வந்து அப்படியே போட்டு மம்மி அரைப்பாங்க. நாங்கன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டோம். உட்காந்து எல்லா முள்ளையும் எடுத்துட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆஞ்சி வச்சாச்சு. நைட்டே காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஒர்க் பால் கூட காய்ச்சாமல் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். காஞ்ச மிளகாய் 2, இஞ்சி பூண்டு 2மே சரி சமமாக எடுத்துகிட்டு அது வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தான் இது செய்வோம். வதக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, லாஸ்ட்டாக கொதிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து போடணும். இதுக்கப்புறம் நம்ம எல்லா கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தூதுவளையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த முள் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், வேணும்னா அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே முள் எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 செகண்ட்னாவே அது அப்படியே ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆகிடும். அண்ட் புதினா அண்ட் கொத்தமல்லி துவையல் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான் இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சு எவ்வளோ நிறைய வைக்கிறேன் பாருங்கள். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே சுண்டி கொஞ்சமாக வந்துடும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அது இதுவாகிடும். வச்சுட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பெரட்டி பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே வந்து அது நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும். ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி திரும்ப இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்பவும் ஆற வைக்க தேவையில்லை, மிக்சியில் போட்டு நம்ம ஓட்டுற அளவுக்கு காரம் ஆறி இருந்தால் போதும். அண்ட் புளி வைக்க மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக புளி வச்சுட்டேன். புளி வச்சு அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சாஃப்டான பேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், ஓரளவுக்கு நம்ம துவையல் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி. இப்போது நிறைய நல்லெண்ணெய், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் தான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அது கூட அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இது கலர் மாறுற வரைக்கும். கலர் மாறி நம்ம எடுத்து வச்சுட்டு தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது செஞ்சுக்கலாம். ஸோ காலையில் ஃபர்ஸ்ட்டு வேலையாக இது தான் செஞ்சு வச்சோம். ஸோ கலர் மாறிடுச்சு, உப்பு போட்டு இது லைட்டாக கிண்டி அதை இறக்கி வச்சாச்சு. எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி இது சாப்பாடு. மற்றவங்களுக்கு எல்லாம் எலுமிச்சை சாதம். அவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. நாங்கள் எலுமிச்சை சாதம் சாப்பிட்றோம், நீ இது சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. நைட்டு வந்து மார்க்கெட் போய்ட்டு அந்த கீரையெல்லாம் வாங்கிட்டு வரும்போது தக்காளி இல்லைன்னு தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மோஸ்ட்டாகவே நான் வெஜிடபிள்ஸை டைம் இருந்ததுன்னா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேன். இன்கேஸ் டைம் பத்தலைன்னா அவசர அவசரமாக பிரித்து அப்படி அப்படியே பாக்ஸில் வச்சுருவேன். பட் கருவேப்பிலை கண்டிப்பாக அலசி அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டு தான் எடுத்து வைப்பேன். அது வந்து கண்டிப்பாக செய்வேன். வெஜிடபிள்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன். மிளகாவும் தக்காளியும் கண்டிப்பாக வந்து லைட்டாக இது பண்ணி தான் வைப்பேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த எலுமிச்சை சாதத்துக்கான அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு செய்ய தெரியாது. ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சாதம் வடித்து பேஷனில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை போட்டு கிண்டி எடுக்கணும். இதுக்கெல்லாம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா ஆம்லெட்னாவே எங்கள் வீட்டில் முட்டையை விட வெங்காயமும் கேப்சிகம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய முட்டையும் நிறைய வெங்காயமும் கட் பண்ணி போட்டு அதில் வந்து நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம். அண்ட் 3 எக்கு, நாங்கள் 3 பேருக்கு 3 எக்கு. பாப்பா வந்து இது சாப்பிட மாட்டா, அவள் பாயில்டு எக்னா தான் விரும்பி சாப்பிடும். இதில் வெங்காயம்லாம் இருக்குது இல்லையா, தனித்தனியாக பிச்சு கையில் கொடுத்துட்டே இருப்பாள். ஸோ எங்கள் 3 பேருக்கு மட்டும் பாப்பாவுக்கு பாயில்டு எக் வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நிறைய போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கேப்சிகமும் அதில் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அது நம்மளுக்கும் நல்லது. அது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வதக்காமல் நம்ம அப்படியே தானே சேர்க்குறோம், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் ரொம்பவும் வேக விட மாட்டேன். இந்த ஒரு சைடு மட்டும்தான், ஒரு சைடு வந்து அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுவேன். ஆம்லெட் போட்டாலும் அப்படி தான், ஆஃப் பாயில் போட்டாலுமே அப்படி தான் பண்ணுவேன் நான். ஸோ மற்றவங்களுக்கு எல்லோரும் எலுமிச்சை சாதம் அண்ட் எக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் நம்ம துவையல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம். ஒரு வித்தின் 1 டே ஆர் 2 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு சரியாக போயிடும். ஆனால் இந்த டைம் எனக்கு என்னவோ தெரியல, இன்னுமே என்னுடைய பழைய குரல் வரவே இல்லை. ரியலி சாரி ஃபார் தட். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிளியராக வாய்ஸ் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ரியலி சாரி ஃபார் தேட். சீக்கிரமாக சரியாயிடும். நானும் எவ்வளோ டேப்லெட் போட்டுட்டேன், எவ்வளோ ஹோம் ரெமெடி செஞ்சுட்டேன், பட் ஸ்டில் எனக்கு அது வரவே இல்லை. பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து மாவாட்டுற வேலை இருந்தது. சண்டேவே ஆக்சுவலாக செய்வேன். அதை எனக்கு உடம்பு முடியலன்னு நான் எதுவுமே செய்யவே இல்லை. ஸோ மண்டே தான் வந்து ஊற வச்சு மாவாட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த வேலையை செஞ்சு முடித்தாச்சு. ஃப்ளவின் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவன் கலரிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நேற்று வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் இருந்தது,
அது வந்து பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் வந்து போட்டுட்ருக்கேன். காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதையெல்லாம் பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, பஜ்ஜி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா காலிஃப்ளவரும் அது உள்ள போட்டு ஒன்றா பிரட்டிடுவேன். அது என்னமோ வந்து கோட்டிங் நல்லா வராத மாதிரி இருக்குது. அப்படியே வெறும் காலிஃப்ளவராக தெரிகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ரொம்ப நிறைய நம்மளுக்கு பஜ்ஜி மாவு போட வேண்டியதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த டைம் என்ன பண்ணேன்னா கரைச்சி வச்சுட்டேன். அப்பப்போ ஒரு பேட்ச்க்கு எத்தனை நான் போடுறேனோ அத்தனை காலிஃப்ளவர் மட்டும் அது உள்ளே போட்டு பிரட்டி கொஞ்சம் நல்லா திக்கான கோட்டிங்காகவே அதில் போட்டு எடுத்து இந்த டைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. என்னால் தான் ஒரு 3 பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியல. தொண்டையில் முழுங்கவே முடியல, அவ்வளோ தொண்டை வலி. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உடனே வந்து படுத்துட்டேன். யூஸ்வலாக நான் மதிய டைம்லேயே படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னால் முடியலன்னு சாயந்தரம் படுத்து தூங்கிட்டேன். டைரெக்டாக நைட்டு எழுந்திரிச்சு தோசை போட்டு அதே துவையில வச்சு எல்லாருமே சாப்பிட்டு டேவே முடிச்சாச்சு. ஸோ ஹோப் மை ஹெல்த் வில் கெட் பெட்டர் சூன்.